Hi. So this is how to log in using your mobile number into Boxes. So visit boxes.in and you can just use the login page here. So boxes.in/login and you can log in here using your username and password, or you can use your OTP to log in into the Boxes website. So once you log in, you will have your total set of projects that is there. So I'll converse in Tamil also in between, so that will be easy for you to understand. So கொஞ்சம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எங் ஸ்டோர் பண்ணுற இது ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் இது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் சர்ச் பார் வச்சு இந்த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லோ அப்படின்னு பண்ணால் வந்துடும். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஆர்டர்ஸ். ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் யூஸர் இருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் தி சாம்பிள் ஆர்டர் அண்ட் ட்ரை யூஸிங் இட். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது. இங்கே உங்களோட டீம் மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் இட். ஸோ தீஸ் ஆர் மை டீம் மெம்பர்ஸ். என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கலாம், அவங்க மொபைல் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி என்னென்ன வேணுமோ அந்த அந்த இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தென் அவங்களும் தே கேன் லாகின். எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே உங்களோட ஒரு கம்பெனி இருந்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸோட சம்மரியும் ஒரே இடத்துல இருக்கும். அண்ட் அவங்க அந்த யார் கிரியேட் பண்ணாங்களோ அந்த யூசருக்கு உள்ள எடிட் யார் பண்ண முடியுங்கிறது டீட்டெயில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் கிரியேட் பண்ணது, இது என்னோட டீம்மேட்ஸ் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்கோம். விச் கேனாட் பி எடிட்டட் பை சம்மோன் எல்ஸ். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் அவங்க எடிட் பண்ண முடியாது, அவங்க ப்ராஜெக்ட்னா என்னால் எடிட் பண்ண முடியாது, வியூ தான் பண்ண முடியும். அந்தந்த லாகின்ல மட்டும்தான் தே கேன் கோ அண்ட் எடிட் தேர் ஆர்டர்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். ஆட் சாம்பிள் டெஸ்ட் வார்ட்ரோப். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்ட்ரோப் கிரியேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிறது இட் இஸ் அ லேன் வேர் யூ வில் பி ஏபிள் டு ஆட் ரோ பை ரோ கேபினெட்ஸ். ரைட் சைடில் இருக்கிறது ப்ரிவ்யூ. நான் முதல்ல எப்படி கேபினெட் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் செக்ஷனுங்கிறது என்னங்கிறது நான் சொல்கிறேன் நான். அண்ட் இது வந்து ரூம் நேம். இந்த ரூம் நேம் எடிட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பெட்ரூம்னு சொல்லி மாற்றணும்னு சொன்னால் இந்த ரூம் நேம் வந்து பெட்ரூம் 1 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 ஐகான்ஸ் இருக்கிறத பண்ணிக்கலாம். இங்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ரூம் நேம் எடிட் பண்ணலாம், ரூம் புதுசாக வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், ரூம் டெலீட் பண்ணிக்கலாம் கரண்ட் ரூமை, இல்லை இதே மாதிரி ரெண்டு ரூம் எனக்கு வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரெஃப்ரெஷ் பட்டன். ஸோ இது வந்து டேட் ஆஃப் டெலிவரி காமிக்கிறது, ஆட் பண்ணுவோன்னு காமிக்கும். இது ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன செட்டிங்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு. இது இந்த ப்ராஜெக்ட் என்னெல்லாம் கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஆட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராஜெக்டோட வேல்யூவை பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து காட் ஐட்டம். ஸோ நான் ஒரு மாடியூல் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆட் மாடியூல்ஸ் கிளிக் பண்ணிங்க, சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹியூஜ் செட் ஆஃப் கேபினெட்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம உங்களோட மாடலருக்கு தேவையான எல்லா கேபினெட்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நான் எப்படி மாற்றணுங்கிறத சொல்லித்தரேன் நான். ஸோ 2 டோர் வார்ட்ரோப் இருக்குது. ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து நம்பர். ஸோ இதோட கேபினெட்டோட நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் நேம். இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே ஓப்பன் பண்ணாலும் டபுள் கிளிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், மாற்றிக்கலாம். எனக்கு வந்து வார்ட்ரோப் 1 அப்படின்னு என் டிசைனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இது சைட்டில் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட், சைட்டுக்கு என்ன டெலிவர் ஆகணுமோ உங்கள் ப்ராடக்ட் அந்த மெஷர்மெண்ட். எனக்கு 2033 ஹைட்டு, அதாவது ஸ்கர்ட்டிங்கோட சேர்த்தா 2133, 100 mm ஸ்கர்ட்டிங் போக 2033 ஹைட்டு. வித்து வந்து 913 இருக்குது. டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 565 இருக்குது. இப்படின்னு ஒரு சைஸ் வேணும்னா இது நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது வந்து கலர். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் டிஃபால்ட்டாக இருக்கும், ட்ராப் டவுனில் வேறு எதுவும் இருக்காது. உங்களுக்கு அடிஷ்னல் கலர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிக் டு ஆட் கலர்ஸ் கொடுங்க. இந்த கலர் இங்கே இந்த கலர் இருக்குன்னா இது இதே தான் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, இங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பண்ணணும்னா. ஸோ இது வந்து இன்டர்னல் கலர் வந்து கார்கஸ் கலர், எக்ஸ்டர்னல் கலர் வந்து ஷட்டர் கலர். ஸோ நான் கார்கஸ் கலர் வந்து எனக்கு விர்கோவோட ஒரு ஃபேப்ரிக் வேணும், மொத்தம் நான் 2 கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இது ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு கேட்சோட ஒரு ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னா அது இருக்கும், ஸோ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா லேமினேட்ஸும் இங்கே இருக்கும். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் தர்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேம் கலர். ஸோ இங்கேயும் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே போய் ஆட் கலர்ஸ் கொடுத்தாலும் இதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நான் க்ரீன் லேமோட லேமினேட் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா க்ரீன் லேமோட லேமினேட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனாலும் கீழே அப்லோட் லேமினேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம்.
நான் இது ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன் 79SUD. அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரலிக் வேண்டியிருக்கு, ஜூரிச்சோட அக்ரலிக் வேணும் அப்படின்னா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இது 2 கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ட்ராப் டவுன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேனோ அந்த ட்ராப் டவுனில் இங்கே வந்துடும் வர்றது. ஸோ 7 இந்த இந்த வார்ட்ரோபுக்கு சரிங்களா. ஸோ இப்போ இங்கே மேலே ரெஃப்ரெஷ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரிவியூ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற இதெல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கலர் வந்து மாற்றுறேன், இங்கே எல்லாமே டபுள் கிளிக் தான் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இந்த கலரை வந்து ஜூரிச் அக்ரிலிக் மாற்றுறேன். இங்கே வந்து ப்ரிவ்யூ போயிடும். அண்ட் இன்னர் லேம்ப் வந்து நான் அந்த கேட்ச் லைனுக்கு மாற்றுறேன். ஸோ இங்கே டன் கொடுத்துட்றேன். இங்கே இந்த ரெஃப்ரெஷ் ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும். பண்ணால் உங்களுக்கு இந்த சைடில் அந்த ப்ரிவ்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு நோ எக்ஸ்போ. ஸோ நோ எக்ஸ்போங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்டர்னல்ஸ். இது ஒரு ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் ஐ, அதுதான் பக்கத்தில் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் வியூ தெரியும். நெக்ஸ்ட்டு இது வந்து மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இது நான் 1 டைம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அவுட்டர் மெஷர்மெண்ட் வரும். செகண்ட் டைம் கிளிக் பண்ணேன்னா மேலே பாருங்கள் டெப்த்துன்னு இருக்குது. ஸோ இது டெப்த் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். இது இன்க்ளூடிங் ஷட்டர் டெப்த்து. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் மெஷர்மெண்ட். ஸோ நான் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷட்டர் எவ்வளோன்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்டு காமிக்கும் உங்களுக்கு. அண்ட் திருப்பி ப்ளேஸ் பண்ணேன்னா ஆஃப் ஆயிரும் மெஷர்மெண்ட்ஸு. ஸோ இதே மாதிரி நான் இன்டர்னல் ஆன் பண்ணுறேன், மெஷர்மெண்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியும், டெப்த் தெரியும். நெக்ஸ்ட்டு ஷட்டர் இல்லாதனால ஷட்டர் மெஷர்மெண்ட் காமிக்காது, அண்ட் ஆஃப். ஸோ இப்போ அடுத்தது வந்து லேபிள். ஸோ இங்கே நான் இந்த கேபினட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் இங்கேயும் வரும். ஸோ இதை நான் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி லாஸ்ட்டாக ப்ராஜெக்ட் ஃபைனல் பண்ணும்போது காமிக்கிறேன். இதை நான் கேபினெட் ஆட் பண்ணுறது மட்டும்தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோர்த்து கலர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு 2D வியூலாம் எடுக்கணும், உங்களுக்கு சிம்பிளாக கஸ்டமர் ஷேர் பண்ணணும் குயிக்காக அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கார்பெண்டருக்கு ஷேர் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கலர் ஆஃப் பண்ணி, கலர் ஆன் ஆஃப் இது ஓகேங்களா. கலர் மாற்றுறது இல்லை, ஆன் ஆஃப் இந்த இது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2D 3Dன்னு இருக்கும். இந்த 3D வியூவில் பார்த்தீங்கன்னா 3D வியூவில் நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும். இதுபடி தான் உங்களுக்கு கேபினெட் டெலிவர் ஆகும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா பேக் ஷீட், க்ரூவ்டு பேக் ஷீட் இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்காஸ் கலர் தான் இருக்குது. அண்ட் இப்போ நான் இன்டர்னல் ஆன் பண்ணுறேன். 3Dயில் வியூ மட்டும் தான் பண்ண முடியும், மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகாது, அண்ட் ஒர்க் எதுவும் பண்ண முடியாது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராயர்லேருந்து பேடிங் இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் இருக்கா இல்லையா, ட்ராயர் ஆஃப்செட் இருக்கா, பேக் ஷீட்டு, அப்புறம் ட்ராயர் பேடிங் வேணுமா வேண்டாமா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூல் இது. ஸோ இது வந்து 3D வியூ. ஸோ கேபினெட் எப்படி ஆட் பண்ணணும்னு காமிச்சிட்டேன், 3D எப்படி பண்ணணும்னு காமிச்சிட்டேன், இங்கே உள்ள டூல்ஸோட யூசஸ் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்குனா இந்த ப்ராடக்ட் வந்து எதை வச்சு பண்ணணும். ஸோ போர்டு வந்து எனக்கு அன்பிராண்டட் எல்லாமே பாக்ஸஸ்ங்கிற நேமில் இருக்கும். அது தவிர எல்லா பிராண்டட் ப்ளைவுட் எல்லாமே இருக்கும். அண்ட் பார்ட்டிக்கல் போர்டு, HTHMR, MDF எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து BWR ப்ளைவுட் வேணும், அவுட்டர் லேம்ப் போர்டுங்க, ஷட்டர் போர்டு அக்ரிலிக் போட்டுக்கனால வந்து HMRல வேணும். ஹிஞ்ச், எப்கோ, ஹெட்டிச், ஹாஃப்லே, ஹெப்போ, ப்ளம் இப்போதைக்கு இருக்குது. வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எப்கோ சாஃப்ட் க்ளோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து எனக்கு நான் ஹேண்டில் உங்கள் ஸ்கோப்பில் இருக்கும். ஜென்ரலாக பாக்ஸஸ்லேருந்து ஹேண்டில்ஸ் வராது, எக்ஸப்ட் ஷட்டர்லேயே வர ஹேண்டில்ஸ் லைக் G ப்ரொஃபைல், கோலா ப்ரொஃபைல், J ப்ரொஃபைல் இது மட்டும்தான். அண்ட் ஃபிங்கர் க்ரூவ் ஹேண்டில்ஸ் இது மட்டும் தான் பாக்ஸஸ் சைட்லேருந்து வரும். அண்ட் ஹேண்டில் பொசிஷன், ட்ராயர் மெக்கானிசம், என்ன ட்ராயர், ஹெட்டிச்சா, டேண்டமா, குவாட்ரோ சேனலா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்துடும், ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே டன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ப்ரிவ்யூ திருப்பி போயிடுச்சு. இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரிவ்யூ வந்துடும். விசிபிளாக எந்த சேஞ்ச் இருக்காது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லா ஸ்பெக்கிங் அப்டேட் ஆகிடுச்சு. பாக்ஸ் HMR, BWR, சாஃப்ட் க்ளோஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை ப்ரைஸை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸோட ப்ரைஸிங் எப்படி அரைவ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஷெல் இதோட ப்ரைஸ் வந்து பாக்ஸ், அதாவது லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் பேக் ஷீட்டோட ப்ரைஸ் இது. அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில் இருக்கும். ஒரு ட்ராயர் ஆட் பண்ணுறதுனால அந்த காம்போனன்ட் எவ்வளோ வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ஷெல்ஃப், ஒரு ஃபிக்ஸட் ஷெல்ஃப் ட்ராயருக்கு மேலே இருக்குது, அப்புறம் ஒரு ரிமூவபிள் ஷெல்ஃப் இருக்குது. ஸோ டோட்டல் 7 ரன்னிங் ஃபீட்டு, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது காமிக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ GST ப்ரைஸ், அதாவது பிஃபோர் டேக்ஸ். இங்கே இருக்கிறது இன்க்ளூடிங் டேக்ஸ், இங்கே இருக்கிறது வர்ற ப்ரைஸ் டாப்பில்.
இந்த ப்ரைஸு ஸ்கொயர் ஃபீட்டாகவும் உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இந்த ப்ரைஸ் தான் 19,289 தான் இந்த பாக்ஸோட ப்ரைஸ். ஸோ அது ஸ்கொயர் ஃபீட்டாக இதை ஹைட்டும் வித்தையும் டிவைட் பண்ணி இதை வர ப்ரைஸ் தான் 935. இங்கே இருக்கிறது எல்லாமே பிஃபோர் டேக்ஸ். பேசிக்காக வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஸ்பெக் வச்சு இப்போ நான் அக்ரலிக்லாம் மாற்றிக்கனால இந்த ப்ரைஸு இல்லைனா ஒரு 700 to 720 ஸ்டார்ட் ஆகும் வார்ட்ரோபோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்னு ஒன்று இருக்குல்ல, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் என்னென்ன கேபினெட் இருக்கோ அதோட சம்மரி வரும். பாக்ஸஸோட ஆர்டர்ஸ்லாம் 50,000 வரைக்கும் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் ஒன்று ஆட் ஆகும். அதுக்கு கூட இருக்கிற ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் ஃபீஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டு பிகின் வித் ஒரு கேபினெட் எப்படி ஆட் பண்ணணும், அதோட ஸ்பெக் எப்படி மாற்றணும், அதோட ப்ரைஸ் எப்படி பார்க்கணுங்கிற வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபினெட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், அதோட ப்ரிவ்யூ எப்படி பார்க்கணும், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.